வணக்கம் நண்பர்களே. சபரிமலையில் உள்ள 18 படிகள் இந்து மத நம்பிக்கைகளில் வெவ்வேறு அர்த்தங்களை கொண்டுள்ளன. ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு தத்துவத்தையும், மனித வாழ்க்கையில் நாம் கடக்க வேண்டிய ஒவ்வொரு நிலையையும் குறிப்பதாக கூறப்படுகிறது. வாருங்கள் 18 படிகள் சொல்லும் தத்துவங்களை பார்க்கலாம். முதல் படி தத்துவமசி என்ற மகா வாக்கியத்தை குறிக்கிறது. அதாவது மனிதனும் இறைவனும் ஒன்றே என்ற அந்த தத்துவத்தை இது உணர்த்துகிறது. இரண்டாம் படி விஷ்ணு பகவானை குறிக்கும் இந்த படி பக்தி மற்றும் சரணாகதி மனப்பான்மையை வலியுறுத்துகிறது. மூன்றாம் படி சிவபெருமானை குறிக்கும் இந்த படி உலக பந்தங்களில் இருந்து விடுபட்டு ஆன்மீக விடுதலை பெறுவதை உணர்த்துகிறது. நான்காம் படி தடைகளை நீக்கும் கணபதியை குறிக்கும் இந்த படி வாழ்க்கையில் வரும் தடைகளை நம்பிக்கையுடன் கடக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. ஐந்தாம் படி ஞானம் மற்றும் தைரியத்தை குறிக்கும் முருகன் அநீதியை எதிர்த்து போராடும் வலிமையையும் சரியான பாதையில் செல்லும் அறிவையும் தருகிறார். ஆறாம் படி கல்வி, கலை மற்றும் ஞானத்திற்கு அதிபதியான சரஸ்வதி தேவியை குறிக்கும் இந்த படி அறிவு மற்றும் கற்றலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஏழாம் படி லட்சுமி தேவி செல்வம், செழிப்பு மற்றும் வளத்திற்கு அதிபதியான லட்சுமி தேவியை குறிக்கும் இந்த படி நேர்மையான வழியில் செல்வம் ஈட்டுவதன் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. எட்டாம் படி தைரியம், சக்தி மற்றும் தீமைகளை அளிக்கும் துர்காதேவியை குறிக்கும் இந்த படி அநீதியையும் தீமையையும் எதிர்த்து நிற்கும் மன வலிமையை உணர்த்துகிறது. ஒன்பதாம் படி தேவர்களின் தலைவனான இந்திரனை குறிக்கும் இந்த படி தலைமைத்துவம் மற்றும் பொறுப்புணர்வின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. பத்தாம் படி தூய்மை, ஒளி மற்றும் தியாகத்தை குறிக்கும் அக்னி தேவன் நமது செயல்களில் தூய்மையையும் பலனை எதிர்பாராத உதவியை வலியுறுத்துகிறது. 11ஆம் படி உயிர், இயக்கம் மற்றும் சுதந்திரத்தை குறிக்கும் வாயு தேவன் உலக உயிர்களின் ஒன்றிணைப்பையும் சுதந்திரமான சிந்தனையையும் உணர்த்துகிறது. 12ஆம் படி நீர், அமைதி மற்றும் கருணையை குறிக்கும் வருணதேவன் நமது மனதில் அமைதியையும் பிறர் மீது கருணையையும் வலியுறுத்துகிறது. 13ஆம் படி பூமி, பொறுமை மற்றும் நிலையான தன்மையை குறிக்கும் பூமாதேவி பொறுமையாகவும் வாழ்க்கையின் சவால்களை உறுதியுடன் எதிர்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கிறது. 14ஆம் படி மனம், அமைதி மற்றும் உணர்ச்சிகளை குறிக்கும் சந்திரன் நமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி மன அமைதியுடன் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. 15ஆம் படி ஒளி, ஆற்றல் மற்றும் அறிவை குறிக்கும் சூரியன் அறியாமை எனும் இருளை நீக்கி ஞான ஒளியை பெற வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. 16ஆம் படி நீதி, மரணம் மற்றும் தர்மத்தை குறிக்கும் யமதர்மராஜா நாம் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப பலனுண்டு என்பதை உணர்த்துகிறது. 17ஆம் படி ஆன்மீக ஞானம், யோக சக்தி மற்றும் உயர்ந்த மனநிலையை அடைந்த சித்தர்களை குறிக்கும் இந்த படி மனிதன் தனது ஆன்மீக பயணத்தில் அடையக்கூடிய உச்ச நிலையை குறிக்கின்றது. 18ஆம் படி இந்த படி ஐயப்ப சுவாமியை குறிக்கிறது. இது இறுதியான இலக்கு, அதாவது இறைவனுடன் ஐக்கியமாகும் நிலையை குறிக்கிறது. பக்தர்கள் இந்த படியை கடந்து ஐயப்பனை தரிசிக்கும் போது அவர்கள் அனைத்து ஆசைகளையும் அகந்தைகளையும் துறந்து இறைவனை அடைகிறார்கள் என்ற நம்பிக்கையுடன் செல்கின்றனர். இந்த படிகள் ஒவ்வொன்றும் ஒரு பக்தன் தனது ஆன்மீக பயணத்தில் கடக்க வேண்டிய நிலைகளையும் அடைய வேண்டிய நற்பண்புகளையும் தத்துவமாக விளக்குகிறது. இந்த கருத்துக்களை பக்தர்கள் மாலை அணிந்திருக்கும் போதும், மலைக்கு சென்று வந்த பின்னரும் தங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அனைத்து நாட்களிலும் இவற்றை கடைபிடித்து நல்ல ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும். சுவாமியே சரணம் ஐயப்பா. நன்றி, வணக்கம்.